கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 32 சங்கீதம் 8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். 32 சங்கீதம் 8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டீச்சர்ஸ் டே. ஒரு டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, அவங்களால எப்படி இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்தா அவங்க படிப்பாங்க, இல்லை இப்படி சொல்லி கொடுத்தா படிப்பாங்க அந்த டீச்சருக்கு தெரியும். அந்த டீச்சர் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏசப்பா அப்படி தான் இன்றைக்கி உங்களை சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நடத்துவேன், உன்னை நான் அழகாக நடத்தி உன்னை கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல உன்னை சேர்ப்பேன்னு சொல்கிறாரு. ஆமேன். போதித்து நடத்துவாராம். எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களை போதித்து நடத்துவாராம். டீச்சர் அப்படி தான் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ இதை படிங்க, அதை இப்போ படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏசப்பா நம்மளை போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டி நம்ம நடத்துவார். நீங்கள் நினைக்கிறீங்க என் லைஃப் என்ன ஆகும், ஒரு கொஸ்டின் மார்க்கோடு இருக்கிறீங்க, என் ஃப்யூச்சர் என்ன ஆகும், இல்லை என் பிள்ளைங்க ஃப்யூச்சர், என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஏசப்பா இன்னைக்கு பதில் தரார். பயப்படாத, நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு சொல்லி தருவேன், உன்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்துவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். அவருக்கு தெரியும், அவர் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறார். அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார், நமக்காக உயிரோடு இழந்தார். அமர்ந்த தண்ணீரண்டை நம்மளை கொண்டு போய் விடுவார், புல்லுள்ள இடங்களை மேய்ப்பார். அதே மாதிரி நம்மளையும் நமக்கு தேவையானவைகளை தந்து ஆசீர்வாதத்தை நடத்துவார். பயப்படாதீங்க, கருத்து உங்களோடு இருக்கிறார், உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமேன்.